என்ன சார் கேட்கல? என்ன ஃபேஸ் பண்ணிருக்கேன் சார்? புரியல. அதாவது புதுசா வர நியூ கம்மர் அப்படிங்கப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வர ப்ராப்ளம்ங்க உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இல்லை சார், நிறைய ரிஜெக்ஷன்ஸ். ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படிதான். நிறைய ரிஜெக்ஷன்ஸ், வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் எல்லாமே ஒரு லேர்னிங் தானே சார். ஐ திங்க் இனிஷியலி நிறைய பேர் வாய்ஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க. பட் ஐ திங்க் மூவி ஆஃப்டர் மூவி, அது ஹலிதாவோட லோனர்ஸ்லேருந்து அநீதியிலேருந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ், வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் இல்லை சார், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை. எவ்ரி டேஸ் லேர்னிங். எல்லா படங்களிலும் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன் ஒரு லேர்னிங் தான். ஸோ நோ ரிக்ரெட் சார். தேங்க்யூ. புரியல சார், கேட்கல சார், சாரி. இல்லை இல்லை ஆமா 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 சார். அப்படி இல்லை சார், எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் சார். நான் அப்படி யாரையும், நான் இப்போதான் சார் ஸ்டார்டிங். ஸோ அப்படி போட்டியா யாரும் பார்க்கல. நல்ல படங்கள், நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல டெக்னீஷியன்ஸோட படம் பண்ணோம். டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணோம். அவ்வளோதான் சார். வேற பெருசாக போட்டியா. அர்ஜுன் சார், நீங்க ஆல்ரெடி பேங்க் ஜாப்ல இருந்திருக்கீங்க, எஃப்எம் சைடு இருந்திருக்கீங்க, இப்போ ஆக்டரா இருக்கீங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன். பட் த ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்ணுறது தான். ஐ திங்க் ஆக்டராக இருக்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி. காலையில் ஒரு கதை கேட்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பீங் பார்ட் ஆஃப் மூவிஸ். ஏன் நீங்க நிறைய படங்கள் பண்றதுல வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்றீங்களா, இல்ல வர்ற படங்களை நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இதனால இவ்வளவு ரொம்ப கம்மியான படங்கள் பண்றீங்க? இல்லை மேம், நான் ஒரு படம் தான் ஒரு டைம், நான் ஒரு டைமுக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் நான் எதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்ணல. அது பீன் வெரி ஃபார்ச்சுனேட். நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். பட் இருக்கு, ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள். ஸோ சார். அர்ஜுன் சார், சார் இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை சார், நிறைய ஃபேண்டாஸ்டிக் ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் லோகேஷ் சார் படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோயின்ஸ் அவர் ஆஃபர் பண்ண மாட்டார். பட் இல்லை, துஷாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் டானியா, ரேஷ்மாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகாவோட ஒர்க் பண்ணி முடித்தேன். ஸோ லிஜோமோட ஒர்க் பண்ணேன். ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி நைஸ் ஆக்டர்ஸ் சார். அவங்களோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாரோடையும் மறுபடியும் கொலாபரேட் பண்ண ஹாப்பி சார். இல்லை, அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோயினோட ஒர்க் பண்ணணும்னு கேட்டாரு. அவங்க யாராவது உங்க கூட ஒர்க் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏன்னா நீங்க சொல்ல விரும்பல, அதனாலதான் இப்படி கேட்கிறேன். இல்ல, அது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஸோ அவங்க ஹாப்பியா தான் இருப்பாங்கன்னு நம்புறேன். தெரியல, அது நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சார். இல்ல, இந்த வாய்ஸ பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி என்ன சார்? ஆமாமா சொன்னாங்க சார். சார், லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ நடிகரா மாறிட்டாரு. இனிமேல் ஆல்பம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த நடிப்பு, அந்த ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது?